வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய தேன் கிண்ணம் கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சித்ரா சோஃபாவை விட்டு எழுந்திருக்கவில்லை. திடீரென்று மாடிப்படியில் தடதடவென்று யாரோ இறங்கி வரும் ஓசை கேட்டது. அலட்சியமான விரைவு நடையில் இருந்து அது பாபுதான் என்று யோகித்தாள். ஹாலின் வழியாக பாபு நடந்து சித்ராவின் பக்கமே திரும்பாமல் அவளை தாண்டி செல்கையில், பாபு என்று கூப்பிட்டாள் சித்ரா. பாபு நின்றான். அவளை எரித்து விடுவது போல பார்த்தான். பிறகு, ஏன் புறப்படும் போதே அபசகுன மாதிரி கூப்பிடுகிறாய்? உனக்கு வேறு வேலை இல்லை என்றான். சித்ரா பொன்முறுவலித்தாள். பிறகு, மிஸ்டர் பாபு, நீ இப்போ உன்னுடைய அபசகுனத்தை பார்க்கத்தான் புறப்படுகிறாய் என்றால் நான் கூப்பிட்டது நல்ல சகுனம்தான் என்றாள். என்ன உளர்ற? முதல்ல உட்காரு. என்ன திமிரு உனக்கு? உட்கார மாட்ட? இடியட், எங்கிட்டயா இப்படி பேசுற? ஆமாம், எதற்கு உட்கார சொல்றேன் தெரியுமா? பிரத்தியாருக்கு இடியட் பட்டம் கட்டுற நீயே எவ்வளவு பெரிய இடியட்டா இருக்கேன்னு நிரூபிக்கத்தான். சித்ரா சிரித்தாள். எனக்கு கோபம் வந்தா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இப்போ நான் சொல்ல போவதை கேட்டால் உனக்கு கோபம் வராது, அழுகைதான் வரும். இன்னைக்கு நான் உன் ஆபீஸுக்கு வந்திருந்தேன். ஆனால் நீ அதற்குள் புறப்பட்டு விட்டாய். 2 கைகளையும் கட்டிக்கொண்டு நின்றாள். அவன் தன்னையே பார்த்து கொண்டு புன்முறுவலிப்பதை அவளால் தாழ முடியவில்லை. என் ஆபீஸில் உனக்கு என்ன வேலை என்று கத்தினான். அங்கேதானே என் ஃப்ரெண்டு வேலை பார்க்கிறாள். என்ன பேத்தற? யார் உன் ஃப்ரெண்ட்? மிஸ் சரோஜா. அவளுக்கு உன்னை தெரியவே தெரியாது. இன்னைக்கு தெரிந்து கொண்டேன். எதுக்கு அவளை பார்த்த? உன் மேல அவளுக்கு உள்ள காதலை அளந்து பார்க்க. நீ ஒரு முட்டாள் என்ற பாபு சீறினான். உண்மைதான், அவளுடைய காதலை அளந்து பார்க்க சென்றது என் முட்டாள்தனம்தான். ஆனால் அவள் உன்னை காதலிக்கிறாள் என்று நீ கற்பனை செய்து கொண்டு அவள் மீது பணத்தை வாரி இறைக்கிறாயே, நீ என்னை விட பெரிய முட்டாள். என் பணம், நீ யார் புத்தி சொல்வதற்கு? உன் உடம்பிலே சதையும் ரத்தமும் இல்லை, ஒரே திமிர்தான். சரோஜா என்ன சொன்னாள் தெரியுமா? தெரிய வேண்டா. தான் ஒரு சந்தர்ப்பவாதி என்பதை சொல்லாமல் சொன்னாள். உன் கற்பனை. அவளை நீ ஏமாற்றவோ வஞ்சிக்கவோ நினைத்தால் உன் மானத்தையே வாங்கி விடுவாளாம். அப்புறம் உன்னால் மெட்ராஸில் நடமாடக்கூட முடியாதாம். ஆனால் அதே சமயத்தில் அவளால் உன்னை உதறி எறிய முடியுமாம். பாபுவின் கோபம் தலைக்கேறியது. சங்கரனுடைய விஷயத்தில் தலையிட்டு நீ உன் மூக்கை அறுத்து கொண்டாய். என் விஷயத்தில் தலையிட்டால் உன் தலையே அருந்துவிடும். சித்ரா அவனையும் அவன் வார்த்தைகளையும் மறந்து தன் இயல்பில் பேசலானாள். சரோஜா உனக்கு ஏற்ற பெண் இல்லை பாபு. அவள் தன் தகப்பனாரையே ஏமாற்றிக் கொண்டு வாழ்கிறாள். உனக்கும் எனக்கும் எந்த விதமான மன ஒற்றுமை இல்லைதான். ஆனாலும் நீ என் மாமாவின் பிள்ளை, முரளியின் அண்ணன் என்ற பந்தத்தினாலே ஏதோ அக்கறை எடுத்துக்கொள்ள தோன்றியது. நீ காதலிக்கிற பெண் எப்படி இருக்கிறாள் என்று பார்க்க மனசு துடித்தது. போய் பார்த்த இடத்தில் நான் ஏமாந்து போனேன். ஏன் தெரியுமா? உன் குணங்கள் எனக்கு பிடிக்காதவைதான். இருந்தாலும் நீ படித்தவன், புத்திசாலி, வேலையில் கெட்டிக்காரன். உன்னுடைய மனைவி நல்லவளாக இருக்க வேண்டும். உன் மீது உயிரையே வைக்கிறவளாக ஒருத்தி வாய்க்க வேண்டும். நான் பார்த்த சரோஜா உனக்கு மனைவியாக வர லாயக்கில்லை. உன்னை ஒரு விளையாட்டு கருவியாக, பணம் பிடுங்கும் இயந்திரமாகத்தான் மதிக்கிறாள். சித்ரா நிறுத்தி நிதானமாக பேசினாள். பாபு இதுவரை உணர்ந்து அறியாத குழைவும் வேதனையும் அங்கலாய்ப்பும் அவளுடைய குரலிலும் வார்த்தைகளிலும் பிரதிபலித்தன. பாபுவினால் இப்போது கோபமாகவோ ஆத்திரமாகவோ பேச முடியவில்லை. அதே சமயத்தில் சித்ராவிடம் தணிந்து போக முடியவில்லை. சரோஜா இந்த காலத்து பெண்களில் ஒருத்தி, வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக பேசுகிறவள் என்றெல்லாம் அவன் அறிந்ததுதான். ஆனால் ஒரு மனைவியின் லட்சணங்களை சித்ரா விவரிக்கிறாளே, அந்த லட்சணங்கள் எல்லாம் சரோஜாவுக்கு இருக்கின்றனவா? கேள்விக்கு பதில் தேடுகையிலேயே சரோஜாவின் முகமும் புன்னகையும் கண்முன் நின்றன. ஒரே வீச்சில் சரோஜாவை தன்னால் ஒதுக்கிவிட முடியாது என்ற உண்மை பாபுவின் மனதில் பிறந்தது. சித்ரா சொல்வதெல்லாம் உண்மையாகவே இருந்தாலும் இனிமேல் அவனால் என்ன செய்ய முடியும்? மனம் குழம்ப அவன் பேசாமலேயே நகர்ந்தான். சரோஜாவை சந்திக்க ஜாக்கிரதை. இப்போது பாபு சீரவில்லை, கத்தவில்லை, வாய் திறவாமல் நடந்தான்.
அவனுடைய நடையிலும் ஒரு தளர்ச்சி. சித்ரா இதுவரையில் கண்டறியாத ஒரு தளர்ச்சி. பாபு சென்றதும் சித்ரா மாடியை நோக்கி ஓடினாள். முரளியின் அறையை அடைந்தாள். முரளி கையில் இருந்த புத்தகத்தை மடக்கி வைத்துவிட்டு, மெதுவாக வரப்படாது, மாடியே அதிர்ந்து போயிடுத்து என்றான். முரளி, நீ அன்னைக்கு பாபுவை பத்தி சொன்னதெல்லாம் தப்பு. எதை பத்தி சொன்னேன்? சரோஜா மாதிரி பாபுவுக்கு எத்தனையோ பெண்கள் சிநேகமாக இருப்பார்கள் என்று சொன்னாயே, அது. எப்படி கண்டுபிடிச்ச? பாபு உண்மையாகவே சரோஜாவை காதலிக்கிறாள். இத்தனை நாழி சரோஜாவை காதலிக்கிறான். இத்தனை நாழி அவன் கூடத்தான் ஹாலிலே பேசின்றிருந்தேன். அவனுடைய முக பாவனையில் இருந்தே தெரிஞ்சது. ஆனா ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? தெரியாது. அந்த சரோஜா ஒரு லங்கினி. பாபுவை துரும்பாக மதிக்கிறாள். அவளை இன்றைக்கு சந்தித்து பேசினேன். எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறாள் தெரியுமா? ஏதோ கடையிலே சோப்பும் சீப்பும் வாங்குகிற மாதிரி புருஷனை வாங்கிவிட முடியும் என்று நினைக்கிறாள். பல பெண்கள் இந்த காலத்தில் அப்படி நினைக்கிறார்கள். உன் பானு அப்படி நினைச்சாளா? இதே கேள்வியை பானு என்கிட்ட கேட்டால் என்ன சொல்வ? என்ன கேள்வி? நீ என்னை எலிசா விலைக்கு வாங்கிவிட நினைக்கிறையான்னு பானு கேட்டால் அவள் நாக்கை அறுத்து விடுவேன். இப்போ நீ கேட்டதற்கு அவள் உன் நாக்கை அறுக்க வந்தால் உன் நாக்கை நீட்ட வைப்பேன். நான் என்ன தப்பு செய்தேன் சித்ரா? நீயும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்து கொண்ட தப்பை எப்படி வெளியே சொல்கிறதாம்? என்கிட்ட மட்டும் சொல்லு. நான் கீழே போகணும். சித்ரா மீண்டும் ஹாலுக்கு இறங்கினாள். சுந்தரேசன் ஹாலில் நடந்து கொண்டிருந்தார். மாமா. என்னம்மா, இப்பத்தான் வந்தீங்களா? ஆமாம், எனக்கு கொஞ்சம் தோன்றுகிறது. என்ன? வக்கீல் வர வேண்டாம். ஒரே பல்லவியை பாடாதே சித்ரா. நான் என்ன செய்கிறேன் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அனாவசியமாக நீங்கள் ஒரு சங்கை ஊதுகிறீர்கள். அதனால் எனக்கு விடிந்து விடும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். அதே சமயத்தில் என்னென்ன விபரீதங்கள் உண்டாகும் என்பதை பற்றி யோசிக்க மாட்டேன் என்கிறீர்கள். நீ பேசாமல் இரு சித்ரா. சரி, வக்கீல் வரட்டும். ஆனால் நாளைக்கு வேண்டாம். இது ஒத்தி போடுகிற விஷயம் இல்லை. உங்கள் பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்துங்கள். இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ போகட்டும். இந்த வீட்டு பிரச்சனைகள் எல்லாம் தீரட்டும். அவள் பேசிக்கொண்டிருக்கையில் போர்ட்டிகோவில் ஆள் அரவம் கேட்டது. ஒரே சமயத்தில் சுந்தரேசனும் சித்ராவும் திரும்பி பார்த்தார்கள். வந்தவன் சைக்கிளை சுவரில் சாத்தி நிறுத்திவிட்டு திண்ணையில் ஏறினான். அடுத்த கணம், சார், டெலிகிராம் என்ற குரல் கேட்டது. சித்ரா, நினைத்தேன் தந்திக்காரன் என்று, அதே மாதிரி ஆகிவிட்டது என்று சொல்லிக்கொண்டே தந்தியை வாங்க சென்றாள். அவளிடமிருந்து தந்தியை வாங்கி உடைத்து பார்த்த சுந்தரேசனுடைய முகம் கலங்குவதைக் கண்ட சித்ரா, என்ன மாமா என்று கேட்டாள். அவர் பதில் சொல்லாமல் தந்தியை அவளிடம் நீட்டினார். சுந்தரேசனிடமிருந்து தந்தியை கை நீட்டி வாங்கும் போதே அது மடத்து குளத்தில் இருந்துதான் வந்திருக்க வேண்டும். பெரியம்மாவை பற்றிய செய்தி ஏதாவது தான் இருக்க வேண்டும் என்று சித்ராவின் எண்ணங்கள் ஓடின. கண்களின் ஓட்டத்தினாலேயே அதை வாசித்த அவள், மாமா, நான் நினைத்தது சரியாக போய்விட்டது என்றாள். தந்தியையும் நிதானமாக படித்து அவரிடமே நீட்டினாள். உடனே புறப்பட்டு போக வேண்டும் சித்ரா. ஒரு பெட்டியில் உனக்கு வேண்டிய துணிமணிகளை மட்டும் எடுத்துக்கொள். அப்படியே என்னுடைய பெட்டியையும் தயார் செய். நீங்கள் முதலில் சாப்பிடுங்கள். தூத்துக்குடி எக்ஸ்பிரஸுக்கு டைம் இருக்கிறது. நோனோ, நாம காரில் போகிறோம். எதற்கு கார்? ரயிலிலேயே போனால் போதும். மாமியிடம் விஷயத்தை சொல்கிறேன். காரில் தான் போகிறோம். ரயில் 12 மணிக்குத்தான் போய் சேரும் என்று சொன்ன சுந்தரேசன் சித்ராவை பார்த்தார். அவளுடைய முகத்திலும் பேச்சிலும் எந்தவித மாறுதலையும் அந்த செய்தி ஏற்படுத்தாமல் இருப்பது கண்டு ஆச்சரியமும் ஏன் ஒரு வகை வெறுப்பும் கூட உண்டாகியது. மாமா, பெரியம்மாவுக்கு உடம்பு ரொம்ப அதிகமாகிவிட்டது. உடனே புறப்பட்டு வர வேண்டும் என்று தந்தி வந்துவிட்டால் நாம் ஏன் பறக்க வேண்டும்? என் பெரியம்மாவை இது மாதிரி அநேக தடவைகள் நான் அங்கே இருக்கும்போதே உயிர் இழுத்து பிடித்திருக்கிறது. இப்போ அது மாதிரி இல்லை போல் இருக்கிறது சித்ரா. உங்களுக்கு அப்படி தோன்றுவதற்கு காரணம் இந்த தந்திதான். சாதாரண விஷயத்தை கூட அது 100 மடங்கு பெரிதாக்கி விடுகிறது. நாம் காரிலேயே போய் விடுவோம். சரி, ஆனால் ஒன்றை நான் நிச்சயமாக நம்புகிறேன். நம்புகிறதை உங்களிடமும் சொல்கிறேன். பெரியம்மாவுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப அதிகமாகவே போயிருந்தாலும் அவள் எனக்காக காத்து கொண்டிருப்பாள். அவள் உயிரின் தாகம் என்னை பார்த்தால்தான் தீர்ந்து தணிந்து முடியும். சுந்தரேசனால் சித்ராவின் இந்த நிதானத்தை
புரிந்து கொள்ள முடியவில்லை. சின்ன சின்ன விஷயங்களில் பரபரப்பையும் ஆவேசத்தையும் காட்டுகிற சித்ரா இப்போது சலனமே இல்லாத ஒரு தடாகத்தைப் போல இருக்கிறாள். எப்படி அவளால் இப்படி இருக்க முடிகிறது? மனதின் சுபாவமா? பழுத்த வேதாந்தி கூட இம்மாதிரி கட்டங்களில் தம் மனதின் நடுநிலையை ஒரு கணம் இழந்து விடுவார்களே. சித்ரா, என்ன மாமா, ஏன் இந்த தந்தி உன்னை அசைக்கவில்லை? பெரியம்மாவை நான் என்னைக்குமே என்கிட்ட இருந்து பிரிச்சு பார்த்ததில்லை மாமா. எனக்கும் அவளுக்கும் இடையே வயசின் கால வித்தியாசம் இருக்கே தவிர உறவின் தூர வித்தியாசம் இல்லை. அவள் செத்து போகிறாள் என்றால் என் மனசின் ஒரு பாகம் வெடித்து விட்டது என்ற எண்ணம்தான் எனக்கு தோன்றும். ஆனால் இந்த எண்ணமும் அதே மனசில் இருந்துதான் பிறக்கிறது. சுந்தரேசனுக்கு ஒன்றும் புரியவில்லை. சித்ரா, நீ பைத்தியமா அல்லது ஞானியா என்று எனக்கு புரியவில்லை. அவள் சிரித்தாள். புரிந்தால் உங்களுக்கு பைத்தியம் பிடித்துவிடும். நான் போய் மாமிகிட்ட விஷயத்தை சொல்லிவிட்டு புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்கிறேன். சித்ரா சிவகாமியை தேடிக்கொண்டு போனாள். அவள் சமையல் அறையில் இருந்து வெளியே வந்து கொண்டிருந்தாள். மாமி, ஒரு தடவை அவளை ஏற இறங்க பார்த்த சிவகாமி, இன்னும் என்ன, அப்போ விட்ட பாக்கி ஏதாவது இருக்கா என்று கேட்டாள். என் மனசுப்படி ஆயிடுத்தோ. என்னடி வளர்ற? நாளைக்கு வக்கீல் வரமாட்டார். எந்த சொத்தையும் யார் பேருக்கும் சாசனம் செய்ய மாட்டார். சரியான சமயத்தில் பெரியம்மா எனக்கு சஞ்சீவியா வந்து காப்பாத்தினாள். சிவகாமிக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆயினும் அவள் மலைத்து போய் நின்றாள். அவளுடைய மலைப்பை கண்டு சித்ரா சிரித்தாள். இப்போ திருப்தி தானே? விளக்கமா சொல்லு. மடத்து குளத்தில் இருந்து தந்தி வந்திருக்கிறது. பெரியம்மாவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்காம். அடப்பாவமே. மாமா என்னை உடனே புறப்பட தயார் செய்து கொள்ள சொன்னார். காரில் போகலாம்னார். நீங்களும் வருகிறீள் இல்லையா? ஏன் உடம்பு படபடுக்கிறதடி சித்ரா? பாவம், அத்திக்கு இப்படி வந்து விட்டதே. என் தலை கனத்து என்னமோ செய்கிறது. சிவகாமியின் பேச்சும் உடம்பின் நடுக்கமும் வெறும் நாடகம் என்று பட்டது சித்ராவுக்கு. எப்படி மாமி திடீரென்று பெரிய அம்மா மேல் இவ்வளவு அனுதாபம் வந்துவிட்டது உங்களுக்கு? அவள் சாக கிடக்கிறாள் என்றா? என் அம்மா செத்த போதே நீங்கள் வரவில்லை. வாய் வார்த்தையாலே என்னை தேற்றவில்லை. இப்ப ஏன் திடீர்னு உறவும் இரக்கமும் முளைக்கிறது? என்ன வேணும்னாலும் உன் இஷ்டத்துக்கு சொல்லிடி சித்ரா. என் மனசு தளர்ந்து போயிருக்கு. சித்ரா மாமியை வைத்த கண் எடுக்காமல் பார்த்தாள். ஏண்டி இப்படி பார்க்குற? மாமி, என் பெரியம்மா உணர்ச்சி வசப்பட்டு பேசுற போது அவளை பார்த்திருக்கேன். மனசு நெஞ்சு எல்லாம் ஒன்னா ஐக்கியமாயிடும். அதே ஐக்கியத்துல பிறக்கிற கண்ணீர் கன்னத்தில் உருண்டோடும். நாக்கிலே சத்தியத்தின் ஜீவன் ஓடும். சந்தோஷம், துக்கம், பெருமை எல்லாம் அவள் மனதார அனுபவிப்பாள். அனுபவம் கண்ணாடியில் தெரிவது மாதிரி தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் அவள் உடம்பு பற்றி பேசிக்கொண்டு கண்ணிலே நீர் தழும்ப நிற்கிறீர்களே, அது வெறும் வேஷம். இப்போ நான் சொன்ன செய்தி இன்னும் உங்க மனசுக்கே போகவில்லை. ஏண்டி என்ன குத்தி கிழிக்கிற? பெரியம்மா இத்தனை காலமா குளிருக்கு ஒரு போர்வை இல்லாமல், வெயிலுக்கு ஒரு குளிர்ச்சி இல்லாமல், வேலைக்கு வேலை தனக்குத்தானே பொங்கி போட்டுக்கொண்டு யாருடைய நிழலையும் எதிர்பார்க்காமல் தன்னைத்தானே ஒட்டி கொள்ளும் ஜன்மமாக இருந்தாள். அவளுடைய வறுமையும் சோக வாழ்வும் உங்களுடைய பணக்கார மனசுக்கு அழுக்காகப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அவள் சாக கிடக்கிறாள்னு சொன்னால் உடம்பு படபடக்கிறது. மனசு என்னமோ செய்கிறது என்கிறீர்கள். இதையெல்லாம் நான் நம்பணும்னு எதிர்பார்க்கிறீர்களா? சிவகாமி அயர்ந்து போய் நின்றாள். இப்போ நான் வந்தது முக்கியமாக மாமாவும் நானும் மடத்துக்குளம் போகிறோம்னு சொல்லத்தான் அதை சொல்லிவிட்டேன். சித்ராவின் சாட்டை அடிகளை சிவகாமியால் தாங்கிக் கொள்ளவும் முடியவில்லை. திரும்பி பேசவும் இயலவில்லை. திருச்சி ரோடில் கார் வேகமாக போய்க் கொண்டிருந்தது. பின் சீட்டில் ஓர் ஓரத்தில் சுந்தரேசன் கண்களை மூடி உட்கார்ந்திருக்க, சித்ரா முகத்தில் அடிக்கும் காற்றின் வேகத்தையும் பொருட்படுத்தாமல் வெளியே பார்த்த வண்ணம் இருந்தாள். நடப்பது எல்லாம் ஒரு பெரிய கதை போல, காவியம் போல தோன்றியது. அவள் பிறந்து வளர்ந்த மடத்துக்குளம், பெரியம்மா அவளை வளர்த்து ஆளாக்கியது, அவளுடைய அனாதை ஜன்மத்துக்காக கண்ணீர் விட்டது, எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஓடும் கதைகள். சித்ரா கண்களை மூடினாள். இதழ்களை பீய்த்து கொண்டு கண்ணீர் கன்னத்தில் பாய்ந்து வழிந்தது. கண்ணை மீண்டும் திறந்தபோது கார் பாலாறு பாலத்தை கடந்து கொண்டிருந்தது. இடதுபுறமாக திரும்பி பார்த்தாள். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஒரே மணற்காடு. நிலவொளியில் அந்த வறண்ட நதி கூட வளைந்து ஓடும் வெள்ளி பாயாக தோன்றியது. பெரியம்மா வாழ்ந்த வாழ்க்கையும் இது போன்ற வறண்ட நதியின் வாழ்க்கைதான். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம்,
தான் வறண்டு போயிருந்தாலும் அவள் சித்ராவின் வாழ்க்கையில் பசுமையையும் செழுமையையும் ஊட்டிக்கொண்டே இருந்தாள். பாலத்தை கடந்த பின் நிலாவில் நெடிது வளர்ந்த பனை மரங்கள் தெரிந்தன. ஒரு மொட்டை மரம் அவள் கண்ணில் மோதியது. இலையும் காயும் இல்லாத அந்த மரத்தால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? அதை வெட்டி வீழ்த்திய பின் தான் உபயோகப்படும். ஆனால் பெரியம்மா என்கிற ஒரு மொட்டை மரம் தானாகவே சாய்ந்து விழப்போகிற மரம். சித்ராவுக்கு நிழல் அளித்தது, குளிர்ச்சியான காற்றை அளித்தது. பெரியம்மாவை பற்றி நினைக்க நினைக்க அவள் சாகப் போகிறாள் என்ற எண்ணமோ உணர்ச்சியோ அவள் உள்ளத்தில் உண்டாகவில்லை. அவளுடன் இணைந்த பிறவியில் இருந்து பின்னிக்கொண்டே தனது வாழ்க்கையே தான் கண்முன் நின்றது. தாயின் வயிற்றில் உதித்தவள் தன் பெரியம்மாவின் மடியிலேதான் வளர்ந்தாள். அவள் பெரியம்மாவிடம் வாழ்ந்த வாழ்வு வெறும் வாழ்வு அல்ல, ஒரு பெரிய சகாப்தம், ஒரு காவியம். இந்த சகாப்தம், இந்த காவியம் இப்போது முடியப் போகிறது. முடிவின் ஆரம்ப விழாவுக்குத்தான் இப்போது சித்ரா போய்க் கொண்டிருக்கிறாள். திடீரென்று சுந்தரேசனின் குரல் கேட்டது. ஏன் சித்ரா அழற? அழலையே. புடவை தலைப்பால் கண்ணை துடைத்துக் கொள்கிறாயே. முகத்தில் காத்து மோதுகிறது, கண்ணில் நீர் முட்டுகிறது. பெரியம்மாவை நினைச்சு உருகி போகாதே. நம் கையில் எதுவும் இல்லை. மாமா, அவள் என்னை பொறுத்தமட்டில் சாகவே முடியாது. பெரிய பெரிய மகாத்மாக்கள் மறைகிற போது மனசிலே தோன்றுவது துக்கம் இல்லை மாமா, ஒரு நிறைவு, ஒரு சாந்தி, ஒரு விதமான அனுபவம். இருக்கிற போது அவர்கள் யார் மனசிலும் ஒட்டிக்கொள்ளவில்லை. போன பிறகுதான் பதிந்து போய்விடுகிறார்கள். இப்போ பெரியம்மா என் மனசில் நிற்காமல் தோ சந்திரன் ஓடுகிறதே அது மாதிரி ஓடிக்கொண்டு போகிறாள். ஆனால் நாளைக்கோ நாளை மறுநாளோ அவள் என் மனசில் உறைந்து போய்விடுவாள். நீ பேசுகிறாய பேத்துகிறாய என்றே எனக்கு தெரியவில்லை சித்ரா. அவள் சிரித்தாள். மாமா, திண்டிவனத்தில் சூடாக டீ சாப்பிடுவோம். மடத்துக்குளம் காலை 8 மணி. கண்ணுக்கு குளிர்ச்சியான நெல் வயல்களும் தென்னந்தோப்புகளும் தெரிய ஆரம்பித்து விட்டன. இந்த மாதிரியான இடத்தை விட்டு வெளியேறினோமே என்று சித்ராவின் மனம் வருத்தம் கொண்டது. கிராமத்தின் வழியாக கார் சென்றது. வீடு நெருங்கியது. அவள் பார்த்தாள். மாமா மணியக்காரர் திண்ணையில் உட்கார்ந்திருக்கிறார். தோ நம்ம காரை பார்த்ததும் எழுந்து நிற்கிறார். வீடு அதே மாதிரிதான் இருக்கிறது. சுந்தரேசன் பதில் சொல்லாமல் பார்த்தார். மணியக்காரர் மட்டும்தான் வீட்டு வாசலில் இருக்கிறார் என்பதை கண்டதும் மனம் சமாதானம் அடைந்தது. கார் நின்றதும் சித்ரா அவசர அவசரமாக இறங்கினாள். என்ன மணியக்காரரே, சௌக்கியமெல்லாம் எப்படி? சித்ரா பொன்முறுவலுடன் விசாரித்தாள். வாமா சித்ரா, பெரியம்மா தந்தி கொடுக்க வேணாம்னு தான் சொன்னாங்க. மணியக்காரரே, இத்தனை நாளா மெட்ராஸ்ல இருக்கனே, இன்னும் ஒரு தடவை கூட உங்க பெண்ணை பார்க்க போகலை. தப்பா நினைச்சுக்காதீங்க. பெரியம்மா அதே இடத்துல தானே படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் என்ற அவர் அவள் திண்ணையை தாண்டி ரேழியின் உள் நுழைகையில், சித்ரா இன்னும் குழந்தையாகவே இருக்கிறாள் பாருங்க. பெரியம்மாவை பார்க்க வந்தவ என் சௌகரியத்தை விசாரித்து கொண்டு நிற்கிறார் என்று சுந்தரேசனை பார்த்து கூறினார். நீங்க நினைக்கிறபடி அவள் குழந்தை இல்லை என்ற சுந்தரேசன் எப்படி இருக்கு என்று விசாரித்தார். நேத்து சாயங்காலம் வரையில் பழனி ஆஸ்பத்திரியில் தான் இருந்தாங்க. 3 நாளா பேச்சு மூச்சே இல்லை. திடீர்னு நேத்து மத்தியானம் கண்ணை திறந்தாங்க. என்ன வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. குணமாயிடுமான்னேன். ஆகாதுடா, எனக்கு தெரியும்னாங்க. டாக்டர் கிட்ட கேட்டேன். இன்னைக்கு ராத்திரிக்கு மேல ஓடாதுன்னாரு. புண்ணியவதிக்கு ஆஸ்பத்திரியில சாக மனசு இல்லைங்க. நான் போய் பார்க்கிறேன். உங்களுக்கு காஃபி டிஃபனுக்கெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கேனுங்க. முதல்ல அவளை பார்க்கிறேன் என்று சுந்தரேசன் தலை குனிந்து ரேழிக்குள் புகுந்து கூடத்து வாசலில் நின்றார். அவர் பார்த்த காட்சி அவரை அங்கேயே கட்டி போட்டு விட்டது. சித்ரா பெரியம்மாவின் தலையை தன் மடி மீது கிடத்தி முகத்தையும் தலையையும் வருடி கொண்டிருந்தாள். ஏன் பெரியம்மா, இந்த சித்ராவை பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? யார் பெரியம்மா உனக்கு பணிவிடை செய்தார்கள்? பெரியம்மா ஏதோ முனகினாள். பெரியம்மா, கவலைப்படாம இரு. நீ பழையபடி நடமாட ஆரம்பிச்சிடுவ பாரேன். பெரியம்மா கண்ணை திறந்து பார்த்தாள். ஒரு பொன் முறுவல் கரு மேகங்களிடையே ஒளி கீற்று போல உதடுகளில் ஒளியிட்டது. சித்ரா, நான் இன்னும் இருக்கணுமாடி? ஏன் பெரியம்மா இருக்கக்கூடாது? வாடறதுக்கு வயசு நிர்ணயம் இருக்கா? இன்னும் எத்தனை இருக்கு அனுபவிக்க? எனக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தைகள் பிறக்கணும். அதுகள் தத்தி தத்தி நடந்து வந்து உன் தலை மயிரை பிடிச்சு இழுக்கணும். ஆமாண்டி, உனக்கு கல்யாணம் சீக்கிரம் ஆகணும். உன் மாமா ஏதாவது பிரயத்தனம் செய்யறானா? அவங்கிட்ட உன் அப்பா
நிறைய பணம் கொடுத்துட்டு போயிருந்தான். அதுக்கு உனக்கு நன்னா தெரியுமோ என்னமோ? மாமா சம்பாதிச்சதையெல்லாம் என் பெயருக்கு எழுதி வைக்க துடிக்கிறார் பெரியம்மா. இந்த நல்ல புத்தி அவனுக்கு வந்ததே உன் அதிர்ஷ்டம்தான். உன் அப்பா கொடுத்த பணம்தான் அவனுடைய சொத்துக்கு ஆதாரம். ஆனா உன்னை அவன் அனாதையா வாழ விட்டதுக்கு என்னென்ன அனுபவிக்க போறானோ? சாபம் கொடுக்காத பெரியம்மா, மாமா நல்லவர். நான் எல்லாத்தையும் பார்த்தாச்சுடி. நல்லது பொல்லாதது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இனிமே இந்த வீட்டை பூட்டியாகி விடும். கூண்டுக்குள்ள இருக்கிறதும் கஷ்டம் தாண்டி. பழைய பேத்தலை ஆரம்பிச்சிட்டியா? சித்ரா, நீ ஒரு அனாதை, நான் ஒரு அனாதை. ஆனா நீ என்கிட்ட வளர்ந்துட்ட. இப்ப நினைச்சாலும் எனக்கு ஆச்சரியமா இருக்குடி, உன்னை எப்படி வளர்த்தேன்னு. பெரியம்மா தந்தையை பார்த்தபோது எல்லோரும் பயந்து போனா. நான் மட்டும் பயப்படலை. நீ இப்படித்தான் எப்பவும் போல நிதானமா பேசுவேன்னு கூட எதிர்பார்த்தேன். உனக்காக தாண்டி காத்து கொண்டிருக்கேன். இடுப்பு வரையில மரத்து போயாச்சு. துருத்தியிலிருந்து காத்து அடிச்சுண்டு வந்த மாதிரி உன்னை பார்த்ததும் மூச்சு பிச்சுண்டு வந்தது. இன்னும் 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ உன் கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும்டி. அப்பதான் உன் அம்மா ஆத்மா குளிரும். ஆக போகிறது பாரேன். ஜாம் ஜாம்னு ஆக போகிறது. நான் ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணி கொள்ள போகிறேன். ஆனால் குறுக்கு சுவர் மாதிரி அவனுடைய அம்மாவும் அண்ணாவும் நிற்கிறார்கள். உன் மாமாவுக்கு தெரியுமாடி இந்த விஷயம்? பட்டணத்தில் சின்னஞ்சிறுசுகள் கண்மூடித்தனமா நடக்கிற மாதிரி இல்லையே நீ சொல்றது? இல்ல பெரியம்மா, நான் அப்படியெல்லாம் நடப்பனா? டாக்டர் யாருன்னு நினைச்ச? மாமாவின் பிள்ளைதான். முரளியா? ஆமாம், நல்ல பிள்ளையடி. இல்லாம போனா அப்படி ஒரு எண்ணம் உன் சித்ரா மனசில் உண்டாகுமா? எனக்கு கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு சித்ரா. என் நெத்தியை கொஞ்சம் தடவேன். இன்னொரு கையால 2 உத்தரணி தீர்த்தம் கொடு. காமாட்சி, எனக்குன்னு கங்கா ஜலம் கொண்டு வந்தா. ஆஸ்பத்திரியில மத்தவா எல்லாம் விட்டு பார்த்தா. உன்னிடமிருந்து வாங்கி குடிக்கணும்னு அதை எடுத்து வைக்க சொல்லிட்டேன். ஓரிரு சொட்டுகள் வாயினுள் புகுந்தன. பிறகு உதடுகள் மட்டும் நனைந்தன. வாய தர பெரியம்மா. ம். ஒரு தடவை தலையசைத்த பெரியம்மா திடீரென்று சித்ராவின் கையை பிடித்து கொண்டு தன் கண் இதழ்களின் மீது அழுத்தினாள். பெரியம்மா. அடுத்த கணம் பெரியம்மாவின் கை சித்ராவின் மடி மீது விழுந்தது. மாமா, ஒரு சகாப்தம் முடிஞ்சது மாமா. அனாதையை வளர்த்த அனாதைக்கு நாதி கிடைச்சுட்டது. வார்த்தைகள் நிதானமாக கோர்வையாக வந்தன. சித்ரா தன் முகத்தை பெரியம்மாவின் மார்பின் மேல் புதைத்து கொண்டாள். அந்த நிலையில் எத்தனை நேரம் அவள் அப்படியே கிடந்தாளோ அவளுக்கே தெரியாது. பெரியம்மா இறந்து போய் 3 நாட்கள் ஆகின்றன. சித்ராவினால் மரணத்தை நினைத்து பார்க்கவும் முடியவில்லை. பெரியம்மா அவளுடைய மடி மீதுதான் தலை வைத்து படுத்திருந்தாள். அவள் கையினால் தான் கங்கா தீர்த்தம் வாங்கி கொண்டாள். அவள் அதை ஊற்றும் போதுதான் பெரியம்மாவின் கை திடீரென்று விழுந்து உயிர் விளக்கு அணைந்தது. இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் அவள் கண்முன் நடந்தவையாயினும் அவளால் நம்ப முடியவில்லை. பெரியம்மா இன்னும் சாகவில்லை, உயிரோடுதான் இருக்கிறாள். அவளை மரணம் எட்டி பார்க்கவும் முடியாது என்ற பிரம்மைதான் இந்த 3 நாட்களும் அவளுள் எழுந்து கொண்டே இருந்தது. ஆனால் இந்த பிரம்மையை மனம் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளும் வித்தையை அவள் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. நெருங்கி பழகிய ஒருவர் இறந்து போனால் எல்லோருக்குமே இது மாதிரியான அவநம்பிக்கையும் பிரம்மையும் உண்டாகலாம் என்று அவள் தன் இயல்பிலேயே நடமாடினாள். ஆனால் ஒன்று மட்டும் மனதில் பேராச்சரியத்தை தோற்றுவித்தது. பெரியம்மாவின் மரணம் ஏன் அவளுடைய துக்கத்தை பீரிட்டு காட்டவில்லை? எப்படி அவளால் ஒன்றுமே நடக்கவில்லை என்ற மனோபாவனையில் இயங்க முடிகிறது? பெரியம்மாவின் உயிர் உடலை விட்டு வெளியேறிவிட்டதை உணர்ந்ததும் முள் குத்தின பாதம் திடீரென்று தூக்கிக் கொள்வது போல அவளை மீறிய உணர்ச்சி வெடிப்பில் கண்ணீர் முட்டிக்கொண்டு எழுந்ததே தவிர அவளாக உணர்ந்து அழவே இல்லை. பெரியம்மாவுக்காக இந்த உலகில் யாராவது அழ இருந்தால் அது சித்ராதான். அவள் மடியிலே புரண்டு தோளிலே சாய்ந்து கன்னங்களோடு உராய்ந்து அவளுடைய புடவை தலைப்பில் முகத்தை துடைத்து கொண்டவள் சித்ரா. பெரியம்மாவின் நிழலோடு ஒன்றி போனவள். அவளது அரவணைப்பில் மெய் மறந்தவள். பாசத்தில் சிலிர்த்து போனவள். இப்பேற்பட்ட அவள் ஏன் அழவில்லை? அவளை அழ ஒட்டாமல் தடுத்தது எது? சின்ன சின்ன ஏமாற்றங்களுக்கெல்லாம் முகம் சிவந்து கண்கள் கனத்து உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தினூடே அழும் அவளால் எப்படி இப்போது மட்டும் இப்படி இருக்க முடிகிறது? இந்த 3 நாட்களும் 3 வினாடிகளாக பறந்தன. 4ஆம் நாள் சென்னைக்கு புறப்படலாம் என்று மாமா ஏற்கனவே சொல்லிவிட்டார்.
இனிமேல் அவளுக்கும் மடத்து குளத்துக்கும் எவ்விதமான சம்பந்தமும் இருக்காது. பெரியம்மா ஒரு பாலமாக இருந்தாள். அது உடைந்து விட்டது. தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அத்தனை பேரிடமும் அவள் விடை பெற்று கொண்டாள். அலமேலுவை தவிர அவளுடைய வயதில் சிநேகிதிகள் யாருமே இல்லை. எல்லோரும் கணவர்களுடன் எங்கெங்கோ இருக்கிறார்கள். அவர்களிடம் எல்லாம் விசாரித்ததாக சொல்லும்படி அவரவர் தாய்மார்களிடம் கேட்டுக்கொண்டாள். இனிமேல் சித்ரா மடத்து குளத்துக்கே வரமாட்டாள் என்று நினைத்து பார்த்தபோது அலமேலுவுக்கு துக்கம் கரையை உடைத்து கொண்டு வந்தது. இன்னமே நான் என்னடி செய்வேன் என்றாள் அவள். ஏண்டி அலமோ, இப்போ என்ன நடந்துடுத்தோ? நீ இப்படி சந்திரமதி மாதிரி கதறுவதற்கு? உன்னை இந்த ஜென்மத்தில் இனிமே பார்க்க முடியுமா? ஏன் முடியாது? எனக்கு கல்யாணம் நடந்தால் நீ வா, உன் கல்யாணத்துக்கு நான் வரேன். எனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? அடுத்த ஜென்மத்தில்தான், அதுவும் மனித ஜென்மமாக இருந்தால். முதல்ல இந்த தாழ்வு மனப்பான்மையை ஒடித்து கட்டு. சுலபமா சொல்லிட்ட. அப்பாவுக்கு இப்போ வரும்படி இல்லை. அண்ணா பம்பாயில ஒரு மராட்டிய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வீட்டை எட்டி கூட பார்ப்பதில்லை. எனக்கு படிப்பும் இல்லை, அழகும் இல்லை, நிறமும் கருப்பு, ஒரே கருப்பு. இந்த கூத்தில் என்னை யாரடி மணையில உட்காத்துவா? உட்கார்ந்தாலும் என் கழுத்துல யார் தாலியை கட்டுவா? சித்ரா கலகலவென்று சிரித்தாள். சிரிப்பினோடே திடீரென்று ஒரு எண்ணம் உண்டாயிற்று. அலமோ, நான் உன்னை மணையில் உட்கார வைக்கிறேன்டி, பாரு, நான் உட்கார வைக்கிறேன். அலமேலு அயர்ந்து போனாள். என்னடி, ஏதோ வெறியில பேசுகிற மாதிரி கத்தற? ஆமாம், ஒரு வேகம் திடீர்னு வந்தது. அது உன் ஜென்ம குணம். நீயே இன்னும் மணையில் உட்காரவில்லை, என்னை உட்கார வைக்க போகிறாயாக்கும். அலமேலு தன்னுடைய சோகத்திலும் சிரித்தாள். என்னைக்கு உட்கார வைக்க போகிற சித்ரா? இப்போதே சொல்லிவிடு, என்னை நானே தயார் செய்து கொள்கிறேன். சித்ராவுக்கு கோபம் வந்தது. ஏண்டி, உனக்கு கேலியும் விளையாட்டுமா போயிடுத்தா? போன வருஷம் உன் அப்பா அந்த கோயம்புத்தூர் ஹோட்டல் சப்ளையர் மாப்பிள்ளையா வந்தால் தன் ஜென்மம் சாபல்யம் அடைஞ்சுடும்னு துள்ளி குதிச்சாரே, மறந்துட்டியா? அப்பா ஜென்மம் தான் சாபல்யம் அடையலையே. சப்ளையர் கூட இந்த அலமேலுவை கருப்புன்னு ஒதுக்கி வேற டேபிளுக்கு போயிட்டான். தான் லட்சணமாய் இல்லை, பெண்டாட்டியாவது கொஞ்சம் லட்சணமாய் இருக்கட்டுமேன்னு அவன் நினைச்சானோ என்னமோ. நிலைமை இப்படி இருக்கும்னு உனக்கே தெரிகிறப்போ சித்ரா, உன்னால எப்படி என்னை மணையில உட்கார வைக்க முடியும்? இந்த கேள்வியை மட்டும் என்கிட்ட கேட்காத. இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஜாதகம் கீதகம்னு உன் அப்பாவும் அம்மாவும் வாயை திறந்தால் அவர்கள் வாயை அடைத்து வை. நான் உனக்காக பார்த்திருக்கிற பிள்ளை பரமசாது. இப்போ 200 ரூபாய் சம்பாதிக்கிறான். அக்கா தங்கை என்கிற பிக்கல் பிடுங்கல் ஒன்றும் இல்லை. அம்மாவும் அப்பாவும் இன்னொரு பிள்ளையிடம் இருக்கிறார்கள். அலமேலுவின் உடல் சிலிர்த்தது. அதே கணம் திடீரென்று முகமும் வெளிறியது. அவன் என் கழுத்தில் தாலியை கட்டுவான்னு என்ன நிச்சயம்? அவன் உன் அடிமையாக இருந்தாலும் கல்யாணம் அவன் சொந்த விஷயமாச்சே. அதை பற்றியெல்லாம் நீ ஏன் கவலைப்படுற? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். இனிமேல் நீ ராத்திரியும் பகலிலும் சொப்பனமா கண்டு கொண்டிரு. சித்ரா கிளம்பினாள். சித்ரா, என்னடி? அவர் பேர் என்னடி? பேர் என்னவாக இருந்தால் என்ன? தினமும் 108 தடவை எழுதி பார்க்க போறியா? நான் சொல்ல மாட்டேன். சொல்லேண்டி. மாட்டேன். அப்புறம் அட்ரஸ் கேட்பே. அசட்டு பிசட்டுன்னு ஏதாவது லெட்டர் எழுதுவ. கடைசியில் காரியத்தையே குட்டி சுவராக்கி தொலைப்ப. சித்ரா புறப்படும் முன், நாங்கள் நாளைக்கு காலையிலே 5 மணிக்கு புறப்படுகிறோம். இனிமே சொல்லிக்கொள்ள நான் வரமாட்டேன் என்றாள். இன்னைக்கு ராத்திரி நான் உன் வீட்டில் படுத்துக் கொள்கிறேன் என்றாள் அலமேலு. ஐயோ, வேண்டாம்டி, வேண்டாம். இந்த 3 ராத்திரி படுத்துண்டு நீ என்னை போர் அடிச்சதே போதும். இன்னைக்கு வந்தா அந்த வரனை பத்தி பேசி பேசி என்னை சாக அடிப்ப. சிரித்து கொண்டே சித்ரா நகர்ந்தாள். அலமேலு விகசித்த முகத்தோடு பார்த்து கொண்டே நின்றாள். தன்னுடைய இருளை கலைக்க அவளுடைய உயிர் தோழியே ஒளியாக வந்துவிட்டாள் என்ற எண்ணம் தோன்றியது. அந்த எண்ணம் எதிர்கால வாழ்க்கையை பற்றி நினைக்க தோண்டியது. அவள் ஒரு கணம், ஒரு இமை பொழுது அந்த வாழ்க்கையை மானசீகமாக அனுபவித்தபடி கண்ணை மூடிக்கொண்டாள். சித்ரா வீட்டை அடைந்தபோது மாலை மணி 5 இருக்கும். திண்ணையில் சுந்தரேசனும் மணியக்காரரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். சித்ராவை கண்டதும் மணியக்காரர் தம் பேச்சை நிறுத்திவிட்டு சிரித்தார். பிறகு, ஏமா, பார்க்க வேண்டியவங்களை எல்லாம் பார்த்துட்டியா என்று கேட்டார். இன்னும் அவள் காஃபி கூட சாப்பிடவில்லை. 1 மணிக்கே போனவள் என்றார் சுந்தரேசன். சித்ரா, மாமா, எனக்கு 8 வீடுகளில் காஃபி டிஃபன் உபச்சாரம் நடந்தது. 2 வீட்டில் டிஃபனும் 4 வீடுகளில் காஃபியுமா சாப்பிட்டு தீர்த்தேன்.
ஃப்ளாஸ்கில் காஃபி இருக்குன்னா அதை நீங்களும் மணியக்காரருமா சாப்பிடுங்கள் என்றாள். நல்ல பொண்ணு என்ற மணியக்காரர், எப்படி இவளை சமாளிக்கிறீங்க என்று சுந்தரேசனை பார்த்து கேட்டார். மாமா பதில் சொல்வதற்குள் சித்ரா முந்திக் கொண்டாள். அவரா என்னை சமாளிக்கிறார்? நான் அல்லவா அவரையும் மற்றவர்களையும் சமாளிக்கிறேன். இருவரும் சிரித்தார்கள். பிறகு மணியக்காரர், அப்போ நீங்க பின்னாடி வாங்க, நான் வீட்டுக்கு போய் ஆத்தக்கரைக்கு வருகிறேன் என்று கிளம்பினார். அப்படியே என்றார் சுந்தரேசன். ராத்திரி நான் மறுபடியும் வரேன். சித்ரா ஒருவேளை நானும் உங்க கூட மெட்ராஸுக்கு வருவேன் என்றார் மணியக்காரர். ஏன் மாமா அப்படியா? கார் போறதேன்னு வருகிறார். திரும்புறதுக்கு பெண்ணும் மாப்பிளையும் டிக்கெட் வாங்கி கொடுத்து விடுவார்கள். மணியக்காரருக்கு யோகம்தான் என்றாள் சித்ரா. மணியக்காரருக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் தான் அடிக்கும் என்ற மணியக்காரர் கூறி சிரித்துவிட்டு கிளம்பினார். அவர் தலை மறையும் வரைக்கும் அத்திசையிலேயே ஊன்றிப்போன சித்ரா, ரொம்ப நல்லவர் என்று முணுமுணுத்தாள். ஆமாம் என்று தலை அசைத்த சுந்தரேசன், சித்ரா, பேக் பண்ண வேண்டியது எல்லாம் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள பேக் பண்ணிடு என்றார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.